இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மாங்காய் வத்தல் போட்ட காரக்குழம்பு. மாங்காய் வத்தல் எப்படின்னா, இந்த நமக்கு மே மாதமெல்லாம் மாங்காய் சீசன் இருக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் மாங்காவை கட் பண்ணி வேக வச்சு வெயிலில் காய போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாக்ஸில். இது எதுக்காக, மழை டைமில் நமக்கு காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாங்காய் வத்தல் போட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், மாங்காய் வத்தல், புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி 2 தக்காளி அரைச்சிருக்கேன், வெங்காயம், அரை வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கோம், இதை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் போட்டு வதக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம். இந்த மாங்காய் வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்புக்கு மாங்காய் வத்தலை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும், அப்போ தான் குழம்புக்கு அது நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டுடலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுதை போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் காரக்குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடுவீங்களோ அந்தளவு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை ஊற்றிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டிருந்த மாங்காய் வத்தலை போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. மாங்காய் வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.